நம்ம தமிழ்நாட்டில் ஐடிஐ படித்தா சாதாரணமாக அழைக்கிறாங்க. ஐடிஐங்கிறது எவ்வளோ ஒரு நல்ல படிப்பு தெரியுமாங்க? ஐடிஐ படித்தா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். ஐடிஐ எல்லா படிப்பும் நல்ல படிப்பு தான். ஐடிஐ கோர்ஸும் நல்ல கோர்ஸ் தான். ஐடிஐக்கு சாதாரண படிப்பு இல்லைங்க. அவ்வளோ வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ரயில்வேயில், இஸ்ரோ, டிஆர்டிஓ, துப்பாக்கி தொழிற்சாலை, ஓஎன்ஜிசி நிறையா அதில் வேலைவாய்ப்பு அள்ளி இருக்குங்க. அதை நல்லபடியாக அதை கோர்ஸை இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அப்ரண்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் இருக்குது. ஐடிஐ குறைச்சி மதிப்பிடாதீங்க. மேலும் ஐடிஐ படிச்சுட்டு 2 வருஷம் ஐடிஐ படிச்சுட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஈக்குவலண்ட் 12th சர்டிஃபிகேட் வாங்கலாம். 12ஆம் வகுப்புக்கு தகுதியாக சர்டிஃபிகேட் வாங்கலாம். தெரியுமா உங்களுக்கு? ரயில்வேயில் இந்த குரூப் டி ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரயில்வேயில் குரூப் டி ஜாபுக்கு என்ன தகுதி? 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண அனைவரும் குரூப் டி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். சரி, குரூப் டி தேர்வுனா என்னங்க? அது சம்மந்தமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? குரூப் டினா இந்த கேட் கீப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்களும் குரூப் டி வேலை தான். இந்த குரூப் டி கேட்டகரியில் வருவாங்க. பாயிண்ட் மேன்பாங்க. அப்புறம் இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறாங்களே அவங்க, அந்த ட்ராக்லாம் சரி பண்ணுவாங்கள்ல, அவங்களும் இந்த குரூப் டி கேட்டகரியில் தான் வருவாங்க. அப்புறம் டெக்னீஷியன் ஹெல்ப்பர், இந்த ரயில்வே தொழிற்சாலைலாம் இருக்குல்ல, ஐசிஎஃப்பு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்பு, நிறையா வகையான ஒர்க் ஷாப் இருக்குது. அந்த ரயில்வே ஒர்க் ஷாப்பில் டெக்னீஷியன் ஹெல்ப்பராக இருக்கிறாங்க. அவங்களும் அந்த குரூப் டி தேர்வில் தான், அந்த குரூப் டி கேட்டகரியில் தான் வருவாங்க. இது எல்லாத்துக்குமே 10ஆம் வகுப்பு தகுதி தாங்க. சரி, குரூப் டியில் பல வகையான இது இருக்குது. இப்போ இதுக்கு என்னென்ன எப்படின்னா, ஃபஸ்ட்டு 10ஆம் வகுப்பு படித்தவங்களாம் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த ரயில்வே தேர்வு RRB, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அது மூலயமா ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்ததுக்கு பிறகு தேர்வு வைப்பாங்க. கம்ப்யூட்டர் மூலயமா தேர்வு எழுதுறோம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் அதை பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, உடல் தகுதி தேர்வு வைப்பாங்க. அதாவது பிஇடிம்பாங்க, ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த தேர்வு முடித்த பிறகு அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட். இந்த 3 முடித்த பிறகு இந்த ரயில்வேயில் குரூப் டி வேலை கிடைக்கும்.